காவிரி நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்க காவிரி நியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு அதிர்ச்சிகரமான விஷயமா இருக்கலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா வளரக்கூடிய ஒரு நாடு, நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்க, உலக அரங்கில் வந்து மிகப்பெரிய அளவில் மரியாதையாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. மிகப்பெரிய ஜனநாயக சக்தியாக இந்தியா இருக்குது. ஜிடிபி வைஸ் பார்த்தோம்னா சர்வதேச அளவில் 5வது இடத்துல இருக்க ஒரு நாடாக இந்தியா இருக்குது. $3.9 trillion எக்கானமி அப்படின்னு இந்தியாவை சொல்லிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் 3வது இடத்துக்கு இந்தியா போயிடும், 5 trillion எக்கானமியாக நம்ம வந்து மாறுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது உலக வங்கி கொடுத்துருக்க ஒரு அறிக்கை அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்லியிருக்கு. அது என்னன்னா, அமெரிக்காவையும் இந்தியாவையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. எதில் கம்பேர் பண்ணுறீங்க? அமெரிக்காவுடைய பெர் கேபிட்டா இன்கம், அதாவது ஒரு அமெரிக்க சிட்டிசனுடைய சராசரி ஆண்டு வருமானம் என்ன இருக்குது, ஒரு இந்திய சிட்டிசனுடைய ஆண்டு வருமானம் என்ன இருக்குது அப்படின்னு ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, அமெரிக்க குடிமகனுடைய தனிநபர் ஆண்டு வருமானத்தில் கால் பகுதியை எட்டுறதுக்கு இந்தியாவுக்கு இன்னும் 75 வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 75 வருஷம் ஆகுன்னா அப்போ இந்தியா எங்கே இருக்குது, எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வியாக இருக்குது. இன்னும் உலக வங்கி அந்த அறிக்கையில் வேறு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வெல்கம் டு ஃபைன் ஃபேக்ட்ஸ் வித் மீ வீரா. உலக வங்கியுடைய அறிக்கை என்ன சொல்லுது? அமெரிக்காவுடைய பெர் கேபிட்டா இன்கமில் கால் பகுதியை நாம் ரீச் பண்ணணும் அப்படின்னா கூட அதுக்கு இன்னும் 75 வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இந்தியாவுடைய பெர் கேபிட்டா இன்கம், ஒரு இந்தியருடைய சராசரி ஆண்டு வருமானங்கிறது $2,500 இருக்குது. ரூபியில் கன்வெர்ட் பண்ணோம்னா இன்றைக்கி ரேஞ்சுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2,07,000 ரூபா, 7,500 ரூபா வரும். ஓகே, ரஃபாக நீங்கள் வந்து 2,07,000 வச்சுங்க. இதே அமெரிக்காவுடைய பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா $76,000 இருக்குது. ஒரு வருஷத்துக்கு சராசரியாக ஒரு அமெரிக்கர் வந்து $76,000 ஏர்ன் பண்ணுறார். இந்த $76,000 ரூபியில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அது 63 லட்சத்துக்கு மேலே வரும். அப்போ ஒரு அமெரிக்கருடைய சராசரி ஆண்டு வருமானங்கிறது 63 லட்சத்துக்கு மேலே இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 63 லட்சத்துக்கு மேலே ஒரு அமெரிக்கர் சம்பாதிக்கிறார். ஆனால் ஒரு இந்தியர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு? வெறும் 2,07,000 தான் ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறார். ஸோ அமெரிக்காவுடைய பெர் கேபிட்டா இன்கம் எங்கே இருக்குது, இந்தியாவுடையது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பட் இன்னைக்கு லெவலுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியா வந்து நிறைய வகையில் க்ரோ ஆகிருக்கு. நிறைய இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுது. புதுசாக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். விண்வெளிக்கு வந்து ராக்கெட் ஓடுறோம், செவ்வாய் கிரகத்துக்கு நம்ம ராக்கெட் அனுப்புகிறோம். ஒரு வளரக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக நிறைய பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாடாக, நிறைய இண்டஸ்ட்ரியில் நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடாக, சாஃப்ட்வேர் ஐடி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு முக்கியமான பிளேயராக இந்தியா இருக்குது. அவ்வளோ ஏன் இன்றைக்கி சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்தவங்களாக இருக்காங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. இதெல்லாம் எதை காமிக்குது அப்படின்னா இந்தியா வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. ஆனால் இப்படி இந்தியா வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கண்ணு முன்னாடி நம்புற மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருந்தால் கூட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தனிநபர் ஒரு வருஷத்துக்கு ஏர்ன் பண்ணுற அந்த 63 லட்சம் ரூபாய் இருக்குல்ல, இந்த 63 லட்சத்தில் ஒரு கால் பகுதியை எவ்வளோ, கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 லட்சத்துக்கு மேலே வச்சுங்களேன், 15,70,000 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ அந்த 15,70,000 ரூபாய் அப்படிங்கிற அமௌண்ட்டை கூட ஒரு இந்தியர் ஏர்ன் பண்ணுறதுக்கு இன்னும் 75 வருடங்கள் ஆகுமா. அவ்வளோ தூரம் போனால் தான் நமக்கு அந்த வளர்ச்சி வரும். ஏன்னா அந்த அளவுக்கு நாம பின்தங்கி இருக்கோம் அப்படின்னு இந்த உலக வங்கியுடைய டேட்டா சொல்லுது. உலக வங்கியுடைய எந்த டேட்டா சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக வங்கி வந்து வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2024 அப்படின்னு ஒன்று சமீபத்தில் வெளியிட்டாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2023 கணக்குப்படி 108 நாடுகள் மிடில் இன்கம் கேட்டகரிக்குள்ளே இருக்குது. மிடில் இன்கம் கேட்டகரினா என்னன்னா, ஒரு நாட்டினுடைய தனிநபர் ஆண்டு வருமானங்கிறது $1,136 இருந்து $13,845 வரைக்கும் இருக்கிறது மிடில் இன்கம் கேட்டகரி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த லிஸ்ட்டுக்குள்ளே 108 நாடுகள் இருக்குது. அந்த 108 நாடுகளுக்குள்ளே தான் இந்தியாவும் வருது. பட் இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 108 நாடுகள் இருக்குல்ல, இந்த 108 நாடுகளில் உள்ள மக்கள் தான் இந்த உலகத்தினுடைய மக்கள் தொகையில் 75% பூர்த்தி பண்ணுறாங்க. அதாவது ஓவரால் பாப்புலேஷனில் 75% இந்த 108 நாடுகளில் இருந்து தான் இருக்கிறாங்க. இந்த மிடில் இன்கம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய மக்களில் 3 பேர் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த 3 பேரில் 2 பேர் வந்து பரம ஏழையாக இருக்கிறாங்க. ரொம்ப படு பாதாளமாக அவங்களுடைய நிலைமை இருக்குது, ரொம்ப பாவர்ட்டியில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு இந்த டேட்டா சொல்லுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 108 நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது, அதாவது குளோபல் ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குன்னா 40% இருக்குது. இது எவ்வளோ பெரிய முரணாக இருக்குல்ல. அதாவது என்டையர் வேர்ல்டு பாப்புலேஷனில் 75% மக்கள் ஓவரால் இந்த வேர்ல்டுடைய ஜிடிபிக்கு 40% தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க தெரியுமா, 25% பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்க
ரிமைனிங் 60% கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க ஜிடிபிக்கு. வேர்ல்டு பேங்குடைய இந்த அறிக்கையை வந்து நம்ம சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. ஏன்னா அவங்க கடந்த 50 வருடங்களாக எந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி இருக்குது, உலகம் முழுக்க எந்தெந்த நாடுகள் எப்படி வளர்ந்துருக்காங்க அப்படின்னு நிறைய டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி தான் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் இன்டர்மிட் கில், இந்த இன்டர்மிட் கில்ங்கிறவர் யாருன்னா அவர் தான் வேர்ல்டு பேங்குடைய சீஃப் எக்கனாமிஸ்ட் அண்ட் ஆல்சோ டெவலப்பிங் எக்கனாமிக்ஸுடைய சீனியர் வைஸ் பிரசிடென்ட். இவர் வந்து வேர்ல்டு பேங்கில் இருக்கார். அவர் இன்னும் சில ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் சொல்கிறார். அது என்னென்னா, இப்படி கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் இருக்குல்ல, இந்த நாடுகள் இன்னும் வளர்றதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது இதுக்கு முந்தின காலகட்டத்தில் விட கொஞ்சம் வளர்ந்துருப்பாங்க, பட் வரக்கூடிய காலங்களில் அவங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும், எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு அடுத்து ஒரு குண்டு தூக்கி போடுறார். அதற்கான காரணமாக அவர் சொல்கிறது என்னென்னா, நிறைய குளோபல் ஃபேக்டர்ஸ், அங்கங்கே நிறைய பேர் அடிச்சுக்கிறாங்க, சண்டை நடக்குது, இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள், கிளைமேட் சேஞ்ச், இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த நாடுகள் அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்கிறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறார். அப்படி ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டி இருக்கும்னு சொல்கிறதுல முக்கியமான ஒரு நாடாக இந்தியாவும் இருக்குது. எதனால் இந்த அளவுக்கு மோசமாக சொல்கிறாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, கடந்த 50 வருடங்களில் இவங்க வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. அப்படி ரிசர்ச் பண்ணும்பொழுது புதுசாக எந்த விதமான சேஞ்சஸும் இந்த மாதிரியான எக்கனாமிஸில் நடக்கலை. அதாவது புது பாலிசி கொண்டு வரல. அப்படி புது பாலிசி கொண்டு வராதனால அப்படியே இருக்குது. இதை எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கியர்லேயே காரை ஓட்டிக்கிட்டு நல்லா வேகமாக போகணும் அப்படின்னு நினச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான முயற்சிகளை தான் இது வரைக்கும் இந்தியா எடுத்திருக்கு. இந்தியா மட்டும் கிடையாது, இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளும் எடுத்திருக்கு. அதனால தான் அவங்க ஒரு குறிப்பிடத்தகுந்த வளர்ச்சியை பார்க்கவே முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, 1990களில் இருந்து 34 நாடுகள், இந்த மிடில் இன்கம் கேட்டகரியில் இருந்த நாடுகளில் 34 நாடுகள் வந்து அப்படியே ஹை இன்கம் கேட்டகரிக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கிறாங்க. ஹை இன்கம் கேட்டகரிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது $14,000 மேலே இருந்தால் அது ஹை இன்கம் கண்ட்ரி, ஹை இன்கம் எக்கானமி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு வருடத்திற்கு $14,000 மேலே வருமானம் ஈட்டக்கூடிய அளவில் எந்தெந்த நாடுகள்லாம் மக்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இப்போ டெவலப் ஆனது. அதாவது 90ஸ்க்கு முன்னாடி இல்லை, 90ஸ்க்கு அப்புறம் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் அப்படியே மிடில் இன்கம்லேருந்து ஹை இன்கம்க்கு ஷிஃப்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்த கண்ட்ரிஸ்னு பார்த்தீங்கன்னா, அண்டோரா, ஆன்டிகுவா அண்ட் பார்படா, அருபா, பஹாமஸ், பஹ்ரைன், பார்படாஸ், ப்ரூனே, சிலி, குரோஷியா, கிரீஸ், ஹங்கேரி, ஐலாண்ட், அயர்லாந்து, இஸ்ரேல், குவைத், லாட்வியா, இதெல்லாம் வருது. ஓமன், கத்தார், சவுதி அரேபியா, சிங்கப்பூர், சவுத் கொரியா, ஸ்லோவேனியா, இந்த மாதிரி நாடுகள்லாம் இருக்குது. பட் இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ஒத்துமை என்னென்னா, 2 விஷயங்கள் நடந்திருக்கு. ஒன்று, இந்த நாடுகளில் எந்தெந்த நாடுகள்லாம் யூரோப்பிய யூனியனுக்குள்ளே இருக்கோ, இல்லை யூரோப்பியன் யூனியன் கூட இன்டெகிரேட்டான நாடாக இருக்கோ, அவங்க கூட அதிகமான பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்களோ, அந்த நாடுகள் இந்த மாதிரி வளர்ந்துருக்கு. அதாவது தனிநபர் வருமானம் அதிகமாக உயர்ற அளவுக்கு அவங்களுடைய வளர்ச்சி இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் எந்தெந்த நாடுகளில் புதுசாக ஆயில் ரிசோர்ஸை வந்து கண்டுபிடிச்சாங்களோ, அதாவது க்ரூட் ஆயில் ரிசோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களோ, அந்த நாடுகளும் அதே மாதிரி மிடில் இன்கம்லேருந்து ஹை இன்கம்க்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு. இப்போது இந்த விஷயத்தை வந்து நீங்கள் இந்தியாவுக்கு அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஆயில் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது பெருசாக இல்லை. அதனால் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம வரமாட்டோம். பட் வேறு சில மினரல்ஸ் எல்லாம் இந்தியாவில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அயன் ஒரு ரிச் கண்ட்ரியில் முக்கியமான ஒரு நாடு இந்தியாவாக இருக்குது. ஆனால் அயன் ஓரை நம்ம சீனாவுக்கு கொடுக்குறோம், சீனா அதை வாங்கி ஸ்டீல் பண்ணி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக கோபால்ட் வந்து இந்தியன் ஓஷனில் இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க. ஓகேவா, அதை பற்றி நாமளே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அண்ட் லித்தியம் இந்தியாவில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, லித்தியம் ரிசோர்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில மினரல்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவில் இருக்குது. அடுத்தது இவங்க சொல்கிற மாதிரி ஐரோப்பிய நாடுகளுக்கு நம்மளுடைய ஏற்றுமதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சர்வீஸ் எக்ஸ்போர்ட், சாஃப்ட்வேர் சைடில், அதுக்கப்புறம் வந்து மெடிசின் சைடெலாம் நாம் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். பட் நம்மளுடைய இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பற்றாக்குறை இருக்குது. நாம் இம்போர்ட் தான் அதிகம் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் கம்மியாக தான் பண்ணுறோம். பட் இருந்தாலும் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உண்மை. இதெல்லாம் நமக்கு பாசிட்டிவான ஃபேக்டர் தான் தெரியுது. அப்படி இருந்தாலும் உலக வங்கி சொல்லுற இந்த விஷயம் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒன்றா இருக்குது. ஏன்னா 75 வருஷம் ஆகுன்றாங்க. இப்போ இன்னொரு விஷயத்தை நம்ம செக் பண்ணுவோம். அதாவது பொதுவாக ஒரு நாடு வந்து பணக்கார நாடாக இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், அந்த நாட்டில் எத்தனை பணக்காரங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா, அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதிகமான பணக்காரர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடாக, அதிகமான பில்லியனர்ஸ் இருக்கக்கூடிய நாடாக எந்த நாடு இருக்குது? அமெரிக்கா தான் இருக்குது. அமெரிக்காவில் 813 பில்லியனர்ஸ் இருக்கிறாங்க. 2வது இடத்துல சீனா இருக்குங்க. சீனாவில் 473 பில்லியனர்ஸ் இருக்கிறாங்க.
மூணாவது இடத்துல இந்தியா இருக்குது. இந்தியாவில் 271 பில்லியனர்ஸ் இருக்கிறாங்க. நாலாவது இடத்துல ஜெர்மனி 132 பில்லியனர்ஸோட இருக்குது. இப்போ இதில் சீனா இருக்குல்ல, ரெண்டாவது இடத்துல அதிக பில்லியனரை வச்சிருக்கக்கூடிய சீனா இருக்குல்ல, சீனாவுடைய நிலைமை எப்படி இருக்குது? அமெரிக்க தனிநபர் வருமானத்துக்கும் சீனாவுடைய தனிநபர் வருமானத்துக்குமான அந்த தொலைவுங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க தனிநபர் வருமானத்தில் கால் பங்கை நாம் ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்து 75 வருடம் ஆகும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி அதே விஷயத்தை சீனா அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்னும் 10 வருடங்கள் ஆகும் அப்படின்றாங்க. அப்போ நம்மளை விட ஒரு 65 வருஷம் வேகமாக சீனா அட்வான்ஸாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு இவங்க சொல்கிறது நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது இந்தோனேஷியா எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தோனேஷியா வந்து 70 ஆண்டுகள் வெயிட் பண்ணணுன்றாங்க. இப்போ இந்தோனேஷியாவையெல்லாம் தாண்டி அதுக்கு பின்னாடி தான் இந்த தனிநபர் வருமான அடிப்படையில் வந்து இந்தியா இருக்குது. ஏன் வந்து இந்த பில்லியனர் லிஸ்ட்டை இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, ஒரு நாட்டில் பில்லியனர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க வந்து ஏதாவது ஒரு பெரிய பிஸ்னஸில் இருப்பாங்க. ஸோ அப்படி பிஸ்னஸில் இருக்கும்பொழுது நிறைய இண்டஸ்ட்ரி இருக்கும். அப்படி இண்டஸ்ட்ரி இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்பொழுது ஒவ்வொருத்தருடைய தனிநபர் வருமானமும் பெருகும். ஓகேவா? அந்த அடிப்படையில் தான் இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ அதே ரூட்டில் போயிட்டு இந்தியாவுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இந்தியாவுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து இப்போ கவர்மெண்ட் கொடுக்குற டேட்டா அப்படி பார்த்தீங்கன்னா பெட்டராகவே இருக்குது. ஏன்னா 1999ல் 7.71 இருந்திருக்கு. அதிகபட்சமாக அது எப்போ உயர்ந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2005-2006 காலகட்டத்திலலாம் வந்து 8.6 அந்த ரேஞ்சுக்கு போயிருக்கு. அதாவது 8.6 அப்படின்னா நிறைய பேருக்கு வேலை இல்லை, பயங்கரமான வேலையில்லா திண்டாட்டம் இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 2019ல் ஒரு ஃபால் இருக்குது, 6.5 குறைஞ்சிருக்கு. 2018 மிடில் வந்து இறங்கியிருக்கு, 6.5 இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் 2019ல் 7.86 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா அந்த டைமில் பேண்டமிக் இருந்துச்சு, நிறைய பேருக்கு வந்து வேலை இல்லாமல் போச்சு, அதனால் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிச்சது. அதுக்கப்புறம் ஒரு சடன் ஃபால் இருக்குது, 4.8 4.17 அப்படின்னு சொல்கிறாங்க. 2023ல் இந்தியாவுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுங்கிறது 4.17 சொல்கிறாங்க. அதாவது நிறைய பேருக்கு வேலை கிடச்சிருச்சுங்க. இந்தியாவில் வந்து வேலை வாய்ப்பு வந்து அதிகமெல்லாம் இல்லை, நிறைய பேருக்கு வேலை இல்லாமலாம் இல்லை, நிறைய பேருக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படிங்கிறதான் இந்த டேட்டா சொல்கிறது. இது வந்து கவர்மெண்ட் கொடுக்குற டேட்டா. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமி பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க வந்து இது எல்லாமே மானிட்டர் பண்ணி ஒரு டேட்டா கொடுப்பாங்க. அவங்க கொடுத்த டேட்டா என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இந்தியாவுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுங்கிறது 4% 5% கிடையாது, அது 9.2% இருக்குது. நிறைய பேருக்கு வேலையே இல்லை அப்படின்னு ஒரு டேட்டா கொடுத்தாங்க. அந்த வீடியோவில் அது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 9.3% ஆயிருச்சு. அது மே மாதத்தில் 6.3 இருந்தது, ஜூனில் 9.3 மாறிடுச்சுன்னாங்க. ஓவரால் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுங்கிறது 9.2% இருக்குது ஜூன் மாதத்தில் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்டேட்ஸுக்கும் இதுக்கும் மிஸ்மேட்ச் இருக்குது. அப்படி இருந்தாலும் இவங்க வந்து தொடர்ந்து இதே மாதிரியான வேலைகளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு வருஷமும் டேட்டாவெல்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க, ஒரு மாதமும் இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறதுனால இதையும் நாம் இக்னோர் பண்ண முடியாது. பட் உலக வங்கி சொல்லக்கூடிய இந்த விஷயம் இருக்குல்ல, அதாவது ஃபஸ்ட் கியர்லேயே காரை வேகமாக ஓட்டுற மாதிரி எல்லாமே ரொம்ப பழைய பாலிசியை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி காலகட்டத்துக்கு என்ன தேவையோ அதை நோக்கி போக மாட்டுறாங்க. அதாவது எந்த டைமில் என்ன பண்ணுனா நம்ம முன்னேற முடியும் அப்படின்னு கண்ட்ரி யோசிக்கிறது இல்லை, ஒரு கண்ட்ரிமேன் யோசிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இதே விஷயத்தை இந்தியாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது இந்தியாவில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இந்தியாவில் வந்து டேக்ஸ் அதிகமாக இருக்குது. உங்களுக்கே தெரியும், ஜிஎஸ்டி வந்து நிறைய இதுக்கு அதிகமாக தான் இருக்குது. நார்மலாக வந்து நீங்கள் ஒரு ஏசி வாங்கணும்னா 28% ஜிஎஸ்டி இருக்குது. ஒரு பைக்கையோ காரையோ சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு 18% ஜிஎஸ்டி இருக்குது. இது இல்லாமல் இப்போது இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் எடுத்துக்கிட்டோம்னா அதில் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜூலை 23க்கு முன்னாடி வாங்கின ப்ராப்பர்ட்டிக்கு உங்களுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டு உண்டு, அதுக்கப்புறம் வாங்கினீங்கன்னா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸை வந்து இப்போது எல்லாருக்குமே சமம் அப்படிங்கிற மாதிரி 12.5 மாற்றிருக்கிறாங்க. இதை வந்து கம்மி பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பட் இந்த டேக்ஸையும் ஜப்பான்லையோ யூகேலையோ ஜெர்மனியில் இருக்கிற டேக்ஸ் சிஸ்டத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அங்கே வந்து இந்தியாவில் இப்போ போடுற டேக்ஸை விட அதிகம் தான். ஆனால் இதே விஷயத்தை வேற ஒரு கோணத்தில் நம்ம பார்க்கணும். அதாவது ஜப்பான்லையோ ஜெர்மனிலையோ யூகேலையோ ஒரு தனிநபருக்கு கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள், கவர்மெண்ட் செய்யக்கூடிய சப்போர்ட் எல்லாமே இந்தியாவில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அப்போது சில பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய டேக்ஸ் சிஸ்டம்ங்கிறது கிட்டத்தட்ட வந்து யூகே மாதிரி இருக்குது. யூகேல கலெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே டேக்ஸை வந்து வாங்குறாங்க. ஆனால் இந்தியாவில் கிடைக்கிற சலுகைகள் சேவைகள்லாம் எப்படி இருக்குன்னா சோமாலியா நாட்டில் இருக்க மாதிரி இருக்குங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் ஜிஎஸ்டி கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ ஜூலையில் வந்து 1.82 லட்சம் கோடி, 1,82,000 கோடி ரூபா ஜிஎஸ்டி கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுல்ல. அப்போ டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்பொழுது
அதிலிருந்து ஒரு சலுகையை மக்களுக்கு கொடுத்தா என்ன அப்படிங்கிற கேள்வி யாருக்கும் எழாம இல்லை. இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே மக்கள்கிட்ட வந்து சேவிங்ஸ் அதிகரிக்கும். ஒரு தனிநபர்கிட்ட சேவிங்ஸ் அதிகரிக்கும் போது தான் அவர் அந்த பணத்தை வச்சு அடுத்த கட்டமாக ஏதாவது பண்ணலாம். அதாவது இந்த 0 to 1 அப்படின்னு சொல்லுவாங்க. பேபல் கம்பெனியை நிறுவன பீட்டர் தீல் அவர் எழுதின புக்கு 0 to 1 அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் வந்து 0ல இருந்து 1 அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு வர்றது தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா அதிலிருந்து படிப்படியாக மேலே போகிறதுங்கிறது ஈஸிங்கிறது தான் இந்த புத்தகத்துடைய கான்செப்ட். ஓகேவா? இப்போது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நிலைமையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1 அப்படிங்கிற இடத்துக்கு நிறைய பேரால் வரவே முடியலை. எல்லாருமே 0க்குள்ளேயே நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதை தாண்டி மேலே போகிறதுக்கு பொருளாதார சிக்கல்கள் நிறைய இருக்குது. அப்படியே கொஞ்சம் மேலே வர்றதுக்கான முயற்சிகள் எடுத்தால் கூட பாதி பணத்தை டேக்ஸாகவே கட்ட வேண்டியிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்குது. ஃபைனலாக என்ன தான் நீ சொல்ல வர்ற, இதுதான் காரணமா, இந்த ஜிஎஸ்டி டேக்ஸ் அதிகமாக போடுறது தான் காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிஎஸ்டி டேக்ஸ் போடுறது ஒரு காரணம். அது இல்லாமல் இன்னும் நிறைய புதிய பாலிசியெல்லாம் வரணும் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்போது சில எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த சாம்சங் அப்படிங்கிறது சவுத் கொரியன் கம்பெனி. இந்த சாம்சங் கம்பெனி 1938 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, ட்ரேடிங் பண்ணுறதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது நிறைய பொருட்களை வாங்கி விற்கிறது, அந்த வேலை தான் சாம்சங் கம்பெனி ஆரம்பத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நூடுல்ஸ் விற்கிறது, கருவாடு விற்கிறது, இந்த வேலைகளை தான் சாம்சங் கம்பெனி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. ஆனால் 1960க்கு பிறகு சவுத் கொரியா வந்து புதுசாக நிறைய பாலிசிகள்லாம் கொண்டு வராங்க. அதாவது பிரைவேட் கம்பெனிஸ்க்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும், நம்ம நாட்டில் நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. அப்படி முடிவுக்கு வரும்பொழுது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சாம்சங் கம்பெனி யூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படி அவங்க வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கவர்மெண்ட் இருந்து வாங்கி அதன் மூலமாக எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய ஏரியாக்குள்ளே உள்ள வராங்க. உள்ளே வந்து இன்னைக்கு அளவுக்கு பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் எந்த நாட்டிலையுமே சாம்சங் இல்லாத கண்ட்ரியே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அந்த கம்பெனி வளர்ந்துருக்கு. இது எல்லாத்துக்குமே அந்த கண்ட்ரியுடைய சப்போர்ட் வந்து பக்கபலமாக இருந்திருக்கு. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இதே மாதிரி இந்தியாவில் நிறைய கம்பெனிஸ் இருக்கிறாங்க, இல்லைன்னா புதுசாக ஐடியாவோட நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஐடியாவெல்லாம் வந்து நம்ம உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா, அதுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ள கிராப் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸ் எல்லாம் பத்தாது, அது இன்னும் பல மடங்கு அதிகரிக்கணும். அப்படி அதிகரிக்கும் பொழுது நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளிநாடுகளிலிருந்து நம்ம வந்து ஈர்க்க முடியும். அப்படி ஈர்க்கிறதுனால நம்மளுடைய growth வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் அப்படிங்கிறதான் இந்த ஆர்டிக்கல்லேருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த பாலிசியெல்லாம் வேறு, அதெல்லாம் வந்து தூக்கி போடுங்க, புதுசாக இன்றைக்கி என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த 50 வருஷத்துக்கு அடுத்த 100 வருஷத்துக்கு எது இருக்க போகுது, எது தேவைப்பட போகுது அப்படிங்கிறத அதை பார்த்து அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அப்படி ஒரு கண்ட்ரியை டெவலப் பண்ணுங்கள், அந்த மாதிரியான பாலிசிஸ் வந்து இன்றைக்கி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நான் இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது அதிகமான பில்லியனருக்கு லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இடத்துல அமெரிக்கா இருக்குது, 2வது இடத்துல சீனா இருக்குது, 3வது இடத்துல இந்தியா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. அதில் ஒரு எக்ஸ்ட்ரா தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பானி, ரிலையன்ஸ் குரூப்பு, அதுக்கப்புறம் பஜாஜ் அண்ட் பிர்லா, இவங்க 3 பேரும் சேர்த்து $460 பில்லியன் அளவுக்கு நெட்வொர்த் இருக்குது. ஓகே, இந்த $460 பில்லியன் என்ன தெரியுமா? சிங்கப்பூர் ஜிடிபிக்கு சமமான ஒன்று. சிங்கப்பூருடைய ஜிடிபி $455 பில்லியன் அமெரிக்கன் டாலராக இருக்குது. அதே நேரத்தில் சிங்கப்பூருடைய பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது $87,000. அமெரிக்காவுடைய பெர் கேபிட்டா இன்கத்தை விட சிங்கப்பூருடைய பெர் கேபிட்டா இன்கம் அதிகம். சிங்கப்பூருடைய பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளோ? 72 லட்சத்துக்கு மேலே வருது. ஒரு சிங்கப்பூர் குடிமகனுடைய ஆண்டு வருமானங்கிறது 72 லட்சத்துக்கு மேலே இருக்கு. அமெரிக்க குடிமகனுடைய ஆண்டு வருமானங்கிறது 63 லட்சத்துக்கு மேலே இருக்கு. ஆனால் ஒரு இந்திய குடிமகனுடைய ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது வெறும் 2,07,000 ரூபாய் தான் இருக்கு. இது ஒரு சிம்பிள் கால்குலேஷன். சிங்கப்பூர் எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க? அது வந்து ரொம்ப சின்ன கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அந்த சின்ன கண்ட்ரியை வந்து அவங்க கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை வச்சு அவங்க டெவலப் பண்ணியிருக்கும் பொழுது இந்தியாவில் இருக்கிற ரிசோர்ஸை வச்சு நாம் எந்த அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதான் இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர, அது சின்ன நாடு, அதை கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல தவறான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் இதை கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஸோ இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய எக்கானமியாக இருக்கிற அமெரிக்காவில் பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது 63 லட்சமாக இருக்குது. ஓகே, ரொம்ப சின்ன நாடாக இருக்கிற இந்தியாவில் கூடிய ஒரு 3 பிஸ்னஸ் மேனுடைய ஒட்டுமொத்த நெட்வொர்க்குக்கும் ஈக்குவலாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஜிடிபி வச்சிருக்க ஒரு நாடு சிங்கப்பூர். அந்த சிங்கப்பூருடைய பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளோ இருக்குது? அமெரிக்காவுடைய தனிநபர் வருமானத்தை விட அதிகமாக இருக்குது. ஆனால் 147 கோடி மக்கள் தொகை இருக்கிற ஒரு மிகப்பெரிய நாடாக இருக்கிற இந்தியாவில் தனிநபர் வருமானங்கிறது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2,07,000 ரூபாய் இருக்குது. ஸோ ஜிடிபி வைஸ் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை தாண்டி நம்ம முன்னாடி இருக்கோம், யூகேவை தாண்டி நம்ம முன்னாடி இருக்கிறோம், 5வது இடத்துல இருக்கோம், யூகேவே 6வது இடத்துலாம் இருக்குது. ஆனால் தனிநபர் வருமானம் எப்படி இருக்குது அதுதான் முக்கியம். ஏன்னா ஒரு நாடு ஜிடிபி வைஸ் வந்து எந்த அளவுக்கு வேணாலும் குரோ ஆகிட்டே போகலாம். ஜிடிபி வைஸ் குரோ ஆனால் மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாது. ஒரு நாட்டினுடைய தனிநபர் வருமானம் எந்த அளவுக்கு உயருதோ அதுதான்
அந்த நாட்டினுடைய ரியல் வளர்ச்சி அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இதோட இந்த வீடியோ நான் வைண்ட் பண்ணிக்கிறேன். இதில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக நீங்கள் காவேரி நியூஸ் சேனல் பார்க்க வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுவீங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். இதே மாதிரி நிறைய ஃபினான்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் பேசுகிறதுக்கு பக்கத்தில் காவேரி பிஸ்னஸ்னு இன்னொரு சேனல் வச்சுருக்கோம். அந்த சேனலுக்கு வந்து அப்பப்போ பாருங்கள். இன்னும் நிறைய விஷயங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச்.